அன்புள்ள டீசோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ராயன். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, தனுஷ் அவர்களே எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. தனுஷோட 50வது படம் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய கதை சுருக்கத்தை பத்தி பார்த்துக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை ஃபேமிலியில 3 பசங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய ரொம்ப எல்லாரும் தம்பி எல்லாம் ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா வெளியே போறாங்க, திரும்பி வரவே இல்லை. இந்த பசங்க அவங்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பூசாரி கிட்ட அடைக்கலம் போறாங்க. அந்த பூசாரி தவறான நோக்கத்துல அந்த குழந்தைய வித்துறதுக்காக ட்ரை பண்றாரு. அங்கிருந்து தப்பிச்சு மினி லாரியில சிட்டிக்கு வர்றாங்க. சிட்டிக்கு வந்த உடனே அங்க அந்த லாரியுடைய ஓனரு இவங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காரு. அவரு தான் செல்வராகவன். இந்த 4 பேர் வளர்ந்துடுறாங்க. அதுல அண்ணன் தான் தனுஷ், அவர் தான் ராயன். அடுத்தது சந்தீப், அவர் தான் 2வது தம்பி. 3வது தம்பி தான் காளிதாஸ், அவங்களோட தங்கச்சி தான் துஷாரா. சந்தீப்புக்கு காதலியா வரவங்க அபர்ணா. இந்த 3 அண்ணனும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்துறாங்க. தங்கச்சி வீட்டில் இருக்காங்க. தங்கச்சியை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது அந்த சிட்டிக்குள்ள ஒரு 2 கேங் இருக்கு. அவங்களுக்குள்ள தொழில் போட்டி. அவங்கள காலி பண்றதுக்கு போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த ஸ்கெட்சில் தெரியாம இந்த குடும்பம் மாட்டிக்குது. இப்போ இந்த குடும்பம் மாட்டினோடனே இவங்களுடைய குடும்பம் என்ன ஆகுது, இதுல இருந்து அவங்க எப்படி மீள்றாங்கதான் இந்த படத்தோட கதை. அடுத்து இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு கலாநிதி மாறன் தான் அதுல தயாரிப்பாளர். இப்போ இந்த படத்தோட இசையை பத்தி பார்க்கலாம். ஏஆர் ரகுமான் பண்ணியிருக்காரு. அவருடைய இசையை பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை. ரொம்ப அற்புதமா இருக்கு. 5 பாடல்கள், 5 பாடல்களும் செமையா இருக்கு. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருக்கு. கதையினுடைய ஆரம்பமும் எண்டும் அந்த காட்சி ஒரே மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலையும் சரி எண்டுலையும் சரி அந்த பாட்டை போடுறாங்க. அது ரொம்ப அற்புதம். கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு. அப்படி ஒரு சண்டை களம் கொண்ட ஒரு படத்துல இப்படி ஒரு பாட்டை அந்த இடத்துல உட்கார வச்சது ரொம்ப அருமையா இருக்கு. இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. லைட்டிங் எல்லாமே இப்போ தனுஷ் சாந்தமா இருக்காருன்னா அங்க ப்ளூ கலரு, கிரீன் கலர் இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் கோவமா இருக்காருன்னா ரெட் கலரு, அதாவது அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட்டிங் அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒளிப்பதிவில் இன்னொன்று முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, அடங்காத அசுரன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு பேக்கிங் லைட்டு ஃபுல்லா செமையா இருக்கும். அதுல டான்ஸும் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல பிரபுதேவா எல்லா ரசிகர்களையும் தியேட்டர்ல எழுந்து ஆட வச்சிருப்பாரு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்து நம்ம சண்டை காட்சி பார்ப்போம். சண்டை காட்சியில் பீட்டர் ஹெயின் பண்ணியிருப்பாரு. அவர் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு சரவணன் கேங் கூட தனுஷ் அவங்க தம்பி எல்லாரும் ஒரு ஃபைட் வரும். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இன்டர்வலுக்கு பின்னாடியும் அமைச்சிருக்கிற எல்லா சண்டை காட்சிகளுமே ரொம்ப விறுவிறுப்பா போகும். ரொம்ப அருமையா இருக்கும். எடிட்டிங் பிரசன்னா பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ இந்த படத்தோட கதை ரொம்ப சுவாரஸ்யமா நகர்றதுக்கு காரணமே எடிட்டிங் தான். எடிட்டிங் அற்புதம். இந்த படத்துல 2 கேங்கு மெயினா மோதிக்கிறாங்க இல்லையா? அந்த 2 கேங்ல ஒரு கேங் எஸ் ஏ சூர்யா, இன்னொரு கேங் சரவணன். அதாவது எஸ் ஏ சூர்யா சேதுவாவும் சரவணன் துரையாவும் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கேங்கை பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறவர் தான் பிரகாஷ் ராஜ். ஒரு அமைதியான போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப அவருடைய கேரக்டரை அற்புதமா பண்ணியிருப்பாரு. இந்த படம் தனுஷுடைய 50வது படம். இது கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையும். இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர் எல்லாமே எந்த கேரக்டரும் சோட போகாத அளவு கதை வசனத்தை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஒரு சிறப்பு அம்சம். அதை பண்ணவர் தனுஷ் தான். தனுஷ் தான் இதனுடைய எழுத்து இயக்கத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. அவருடைய டைரக்ஷன் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒன்றா இருக்கு. தனுஷ் இதுக்கு முன்னாடி பவர் பாண்டின்னு ஒன்று டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவருடைய டைரக்ஷன்ல ரொம்ப முன்னேற்றம். அதாவது ரொம்ப மெச்சூரிட்டியாகவும் இருக்கு. ரொம்ப படம் அந்த எங்கேயுமே தொய்வு இல்லாமல் எடுத்துட்டு போற அந்த ப்ராக்ரஸ் இதுல நமக்கு நல்லா தெரியுது. அதனால இந்த படம் அருமையான படம். எனவே நேயர்களே கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருக்கோ அதை எங்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.